ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 21 வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே, the people whom I formed for myself that they might declare my praise. ஏன் கர்த்தர் தனக்காக இஸ்ரவேலை ஏற்படுத்தினார்? 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, டு preserve the remembrance of God's name. தேவ நாம நினைவுக்காக இஸ்ரவேலை ஏற்படுத்தினார். நாம் என்ன செய்ய வேண்டும்? we have to remember the words and deeds of God. தேவ வார்த்தை, தேவ செயல்களை நாம் நினைவு கூற வேண்டும். Remember the character and the love of God. கர்த்தருடைய தன்மை, அவருடைய அன்பு, இவற்றை நாம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக, to pass on the knowledge of true God. உண்மை தேவனை குறித்த அறிவை மக்களுக்கு வழங்குவதற்காக இஸ்ரவேலை ஏற்படுத்தினார். ஆகவே நாம் எதிர்பார்க்கப்படுவது என்ன? share the knowledge of true God. உண்மை தேவனை குறித்த அறிவை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். subsist the knowledge of God. தேவ ஞானத்துக்கு, அறிவுக்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த தன்மையாக நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக, to publicize God's praise. தேவ புகழை நாம் பறைசாற்ற வேண்டும். துதி என்பது என்ன? தேவன் யார் என்பதை நினைவு கூறுவது துதியிலே வருகிறது. தேவ வல்லமையை நாம் நினைப்பூட்டுவதற்கும் இந்த துதி உதவியாக இருக்கிறது. தூய அகஸ்டின் என்பவர் கிபி 354 முதல் 430 வரை வாழ்ந்தவர். இவர் ஒரு இறையலார் தத்துவ ஞானி, ஹிப்போவின் பேராயராகவும் இருந்தார். இவர் என்ன சொல்லுகிறார்? கம் லார்ட், ஸ்டேர் us up and call us back. ஆண்டவரே வாரும், எங்களை தூண்டி விட்டு அழைப்பியும். kindle and seize us. எரிய விட்டு எங்களை தாங்கி அருளும். be our fire and our sweetness. எங்கள் நெருப்பாக, எங்கள் இனிமையாக இரும். let us love. நாம் நேசிப்போம். let us run. நாம் ஓடுவோம் என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தாங்கவும், நம்மை எரிய பண்ணவும், அனலாக வைக்கவும் அருள் செய்வாராக. ஆமென். எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இஸ்ரவேல் ஜனத்தை உமக்காக ஏற்படுத்தினீர். உம்முடைய நாமத்தை நினைவு கூறவும், உம்முடைய தூய அறிவை, சத்திய அறிவை மற்றவர்களுக்கு சொல்லவும், இனமாக துதி ஸ்தோத்திரங்களோடு உம்மை பணிந்து கொள்ளவும் எங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நாங்கள் அதை செய்வதற்கு உதவி செய்யும். தூய அகஸ்டின் சொல்வது போல, உம்முடைய அனல் எங்களிலே எரியும் பொழுது நாங்கள் அன்பிலே பெருகுவோம். அந்த பாக்கியத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.